வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 24ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சதயம், மதியம் 1 மணி 12 நிமிடம் வரை. அதன் பின் பூரட்டாதி, திதி தேய்பிறை, திரையோதசி. யோகம் அமிர்த யோகம், மதியம் 1 மணி 12 நிமிடம் வரை. அதன் பின் யோகம் நன்றாக இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பிரதோஷம். இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், சனி, செவ்வாய், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. சில பேர் ஜோதிடர்களிடம் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஜோசியர் சொல்லுவார், உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது அப்படிப்பார். தோஷத்தை கணக்கிடணுன்னா ஏகப்பட்ட தோஷம் இருக்கும். சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், இப்படின்னு ஏகப்பட்ட தோஷங்கள். கேட்குறவருக்கு புரியவே புரியாது. ஜாதகத்தில் ஏகப்பட்ட தோஷத்தை இருக்குதுன்னு நினச்சிட்டு பயப்படுவார். உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் போய் சிவனை பாருங்கள். எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போனால் தோஷம் விலகிடும். அவ்வளோதான். இதுதான் பரிகாரம். உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் பிரதோஷம் அதற்கு நல்வழி காட்டும். இன்று பிரதோஷம். மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். இந்த 11, 12 இடங்களில் அதிக கிரகங்கள். இது வரவையும் கொடுக்கும், உங்களுக்கு செலவையும் கொடுக்கும். 2, 7 கிரகம் உச்சம், அதுவும் 12ஆம் இடத்துல. குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும், திருமண உறவுகள் மேம்படும். திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ முடிவாகும். சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு இதை தான் சொல்ல போகிறோம். எல்லாருமே சுறுசுறுப்பாக நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்யுங்க. இந்த மாதிரியான வாய்ப்பு ஒரு சில சமயத்தில் தான் கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி உச்சம். இந்த ராசி அதிபதி உச்சமே எப்போ வரும் அப்படின்னா மே மாதம், ஏப்ரல் அல்லது அந்த ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் தான் வரும். இதுக்கு இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணுன்னா பேப்பர்லலாம் விளம்பரம் போடுவாங்க, அக்ஷய திதி அப்படிம்பாங்க. இந்த நாளுக்கு ஒரு வாரம் முன்னாடி, ஒரு வாரம் பின்னாடி, இந்த நாளெல்லாம் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அது சூப்பர் ஹிட்டு, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் எல்லாமே வருஷத்தில் ஒரு 14 நாள் ரொம்ப அருமையான நாட்கள். இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் தான் இருக்கீங்க. அருமையான நாள். எடுத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். இந்த நாளும் வேலையும் அருமையாக உள்ளது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 10 போன்ற இடங்களில் அதிகமான கிரகங்கள். இந்த 9, 10 ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் ஒன்றாக இணைந்தால் அது ஒரு யோகம். இப்போ 9 மற்றும் 10ஆம் ஸ்தானத்துக்கு உரிய கிரகங்கள் அந்த இடத்தில் அதிக கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அந்த கிரகங்கள் ஒன்று சேரவில்லை, ஆனால் அந்த இடத்துல அதிக கிரகங்கள் சேர்ந்திருக்கு. ஆனால் 9 10ஆம் அதிபதியை தனது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இன்றைக்கி அந்த யோகம் ஏற்பட்டிருக்கு. பெரிய அளவில் நன்மை நடக்கும். வியாபாரம் நல்லா நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. சிறப்பான நாள்.
கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய செயல்களில் இன்றைக்கி அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். ரொம்ப சரியாக செய்வதாக தவறாக செஞ்சுருவோம். இன்றைக்கி ஒரு நாள் செய்த தவறு பின்தொடரும். அதனால் இந்த சந்திராஷ்டம நேரத்தில் அதிக எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் அதிக கிரகங்கள். இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் அதிக கிரகங்கள்ங்கிறது ரொம்ப அபூர்வமாக வரும். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு. 7ஆம் இடம் என்பது புகழை சொல்லும். 8ஆம் இடம் என்பது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம் அதை சொல்லும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். அது பண வரவை கொடுக்கும். ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வரலைன்னு சொல்லி கைவிட்டு போன சில விஷயங்கள், அதாவது பணம், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். தேடி உங்களை பார்த்து, நீங்களே அந்த ஊரில் இல்லை, அட்ரஸ் மாதிரி வேறு எந்த ஊரில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இருக்கும் இடம் தேடி கொண்டாந்து அந்த நபர் பணத்தை கொடுத்துருவார். அப்படியெல்லாம் விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் ஏதாவது சிறு சிறு கோளாறுகள், பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். உங்கள் உடல் நலத்தில் அக்கறையும் கவனமும் செலுத்தக்கூடிய நேரம். சிலர் தன்னுடைய உடம்பை தானே கவனிச்சிக்க மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இப்போது நலத்தில் கவனம், அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் விலகி செல்வார்கள். எதிரிகள் பயம் இனி இல்லை. இந்த நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சம். அது ஒரு சுபகிரகம். குரு ஒரு சுபகிரகம். அவர் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். ராசி அதிபதி உச்சம். இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். அதனால் இப்போ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நினைவாக போகுது. உங்களுடைய நிறைய கனவு கண்டுட்டு இருப்பாங்க, இது நடக்கலையே, அது நடக்கலையே அப்படின்னு. உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேற போகிற நேரம் இது. இந்த நாள் யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இப்போ வண்டி வாகனம் மட்டும் இல்லைங்க, இடம் பூமியெல்லாம் வாங்கக்கூடிய நேரம் இப்போது. உங்கள் தாயார் வழியில் நல்ல யோகம் உண்டு. தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டு. தாய் மாமனின் ஆதரவு உண்டு. தாய் வழி சொந்தங்கள்லாம் இப்போ உங்களை பார்ப்பாங்க. தாயாருக்கு இது நலம், தாய்க்கு நலம், உங்கள் தாய் மூலம் உங்களுக்கு நலம். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம், அதாவது அஷ்டமாதிபதி சந்திரன், தன் வீடு அப்படிங்கிறது கடகம். கடகத்திற்கு அது 8வது வீட்டுக்கு வரும்போது அது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இந்த கிரகநிலை நேற்றையும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். சிறிதளவு முயற்சி செய்தாலும் மலையளவு லாபம் கிடைக்கும். யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் கொத்து கொத்தா கிரகங்கள். இது ஒரு பெரிய யோகம். அதில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அவர் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். அப்போது உங்களுடைய முயற்சிகள், ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சிட்ருக்கேங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் முயற்சி செய்யுங்க, நடக்கும். நடக்கிற நேரம் வந்தாச்சு. கொஞ்சம் நடந்து போய் சில வேலையை செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். நடக்கும் நேரம் வந்தாச்சு. நடக்கும். என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும். திருமண விஷயம் நடக்கும், கல்வி, வேலை, தொழில், உங்களுக்கு வராத பாக்கி, கடன், எதை நினைத்தாலும் நடக்கும் நடக்கும் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை அலுவலகத்திலும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு இப்போ நிறைய ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும். சாப்பிட முடியாத அளவுக்கு சில பேருக்கு வேலை பளு, வேலை சுமை இருக்கும். அதனால் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உடல், அதையும் நம்ம கவனித்து அதற்காகவும் அக்கறை எடுத்து கொஞ்சம் இருக்கணும். இல்லைனா உடல் உபாதைக்கு உடல் உபாதைகள் எல்லாம் ஆகிறதுக்கு நேரிடலாம். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு பொருள் வரவு அபரிவிதமாக இருக்கும். பண வரவு, நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதே மாதிரி கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். 3 மற்றும் 8 கிரகம் ராசியில் உச்சம். 12ஆம் இடத்தில் 3 கிரகங்கள்.
இதனால் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ டென்ஷன்ஸு மைண்ட் அளவில் கொஞ்சம் டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் ஆகலாம். அதனால் நல்ல நண்பர்களோட கொஞ்சம் உங்களுடைய பொழுதை கழிங்க, நல்ல உறவினர்களோடு இருங்க, தேவையில்லாத குழப்பம் சிந்தனையை வச்சுக்காதீங்க. கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய தினம்.